இன்றைக்கி நம்ம பேச போகிறது மோகினி வசீகரண யந்திரத்தை பற்றி தான். அந்த யந்திரத்தை இதே மாதிரி கோப்பர் ஷீட்டில் வரைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயிலாக சொல்லித்தரலாம். புரியுதுங்களா? இப்படி பண்ணால் மட்டும்தான் அது பலன் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அதுக்காக உண்டாகுന്ന டீட்டெயிலான வீடியோ தான் இதெல்லாம் வந்துட்டுருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கிற ரகசிய மந்திரங்களை பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது மோகினி வசீகரண யந்திரத்தை பற்றி தான். இப்போ அதுக்கு அந்த யந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னாச்சுன்னா, நல்ல திதி பார்க்கணும் சொல்லுங்கள். ஒரு தேவதையோட திதி நம்ம கண்டிப்பாக பார்த்தா தான் அதுக்கு நம்ம யந்திரம் எழுதும்போது அது கூடுதல் பலன் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதே மாதிரி காப்பர் ஷீட்டில் நம்ம எழுதணும். இந்த மாதிரி வசீகரண யந்திரம் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி யந்திரங்கள் எழுதி இதில் நம்ம பார்த்திங்களா, இதில் இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கணும். எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவதையை நம்ம இதில் ஸ்தானம் பண்ணி இதுக்கு நம்ம பூஜாதி கர்மங்கள் என்ன சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஒரு கோவிலில் சிலா பிரதிஷ்டை பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுவும் கோயிலில் எப்படி நம்ம அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறங்க, ஜீவன் பிராணன் பிரதிஷ்டை கொடுத்து நம்ம பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில், அதாவது நம்ம நல்ல காலகட்டங்களில் இந்த யந்திரங்கள் எழுதி இது பிராணன் ஜீவன் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டு நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கு சுத்தி ஒன்று இருக்குது. அந்த சுத்தி பண்ணணும். அந்த 5 விதமான சுத்திகள் இருக்காங்க. புத்து மண், அதே இப்படி തന്നെ ஈஞ்சா, இந்த மாதிரி நிறைய கர்மங்கள் இருக்குது. மாந்திரிக ஷடாதார கர்மங்கள். அந்த கர்மங்கள் எல்லாம் இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஜீவ பிராண பிரதிஷ்டை கொடுத்து மந்திரங்களும் காயத்ரியும் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 நாள் இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு சக்தி கொடுக்கணும். அந்த சக்தி கொடுத்தா மட்டும்தான் இது உங்களுக்கு கெட்டினார் உங்களோட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லுவாங்க. ரெடிமேடு பண்ணேன்னா கண்டிப்பாக, அல்லது வாங்கி கட்டினா கண்டிப்பாக இது பலிக்காது. 7 நாள் பூஜை பண்ணி கட்டினால் மட்டும்தான் இது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த நாள் நம்ம அதுக்கு ஆவாகனம் பண்ணி அதில் ஒரு மூர்த்தி, அதாவது அந்த தேவதையை உட்கார வைப்பாங்க. அதுக்கு நம்ம நைவேத்தியம் 3 நேரம் பண்ணணும், பூஜை கொடுக்கணும். அதேபடி யாக சம்பாதம், ஹோம சம்பாதம் என்று சொல்லுவாங்க. அது அதில் உச்சிஷ்டம் பண்ணணும், அது தடவி அதில் எழுதணும். அப்புறம் அதோட பிரசாதங்கள் மைன்னு சொல்லுவாங்க, அந்த மை அதெல்லாம் இது தடவிட்டு ஜபம் பண்ணணும் ஒரு 7 days, அதாவது 7 நாள். அந்த 7 நாள் பண்ணதுக்கப்புறம் அது எடுக்கும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வந்தால் மட்டும்தான் அந்த தாயத்து பலன்னு சொல்லுவாங்க. அது இதே மாதிரி ஒவ்வொன்றா எழுதிட்டு நம்ம அதுக்கு ஜீவப்பிராண பிரதிஷ்டை கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களுக்கும் பலன் கிடைக்கும் கட்டும்போது. சிலவங்க சொல்லுவாங்க இந்த யந்திரங்கள் கட்டிட்டோம் பலன் இல்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஆனால் ரெடிமேடு மாதிரி இருக்கும், அந்த ரெடிமேடு பண்ண முடியாது. இதில் உங்களோட பேர், நட்சத்திரம், ராசி, வீட்டு பேர், இல்லைன்னா டோர் நம்பர், இதெல்லாம் இதில் எழுத வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய கர்மங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அது கேட்டால் 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லாதது கிடைக்காது. சிலதும் இருக்கு. யாகங்களில் சில ஆளுங்கள் உட்கார வேண்டிய வசீகரணங்கள், உட்கார வேண்டிய வசீகரண பூஜைகளும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கர்மங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது. அதனால் நண்பர்கள், இல்லைன்னா இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வராங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் இது சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம இது பாரம்பரியமாக நாங்கள் இது ஒரு பாரம்பரியமாக ஒரு 800 வருஷம் பழக்கம் இருக்குது எங்களோட ஃபேமிலிக்கு. இப்போ எங்களுடையதாய குறை குருபதேசங்கள், ரகசிய மந்திரங்கள் எல்லாமே இருக்குது மோகினி விஷயத்தில். அதனால் நாங்கள் இது செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூப்பிடலாம். அதே எப்படி தானே ரெடிமேடு இப்போ நான் சொல்கிறேன் கிடைக்காது. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது ஸ்தாபனங்களில் வைக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வைக்கலாம், லவ் ப்ராப்ளம்ஸுகளுக்கு வைக்கலாம், அதே மாதிரி கடையில் வியாபாரம் நடக்கிறதுக்கு வைக்கலாம். இப்போது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருக்குல்ல, அவங்க பிஸ்னஸ் பேச போகும்போது அவங்களுக்கு வைக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தானே பணம் கஷ்டங்கள் அவங்களுக்கு இது வைக்கலாம். கல்யாணம் ஆய சண்டை பிடிக்கிறவங்களுக்கு வைக்கலாம், கல்யாணம் தடங்கள் இருக்கிறவங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சர்வமோகினி வசீகரண யந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யந்திரங்கள் வச்சா கட்டாயமாக அவங்களோட எல்லா காரியங்களும் வெற்றியாகும். எனக்கும் நல்லது நடக்குது. ஆண்டவன் எல்லாமே
கொடுக்குது என்ன சொல்லுவாங்க. இது சில விஷயங்கள் நாங்கள் என்னாச்சுன்னா இப்போ இது கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம புறத்து விடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்கேம் இருக்காங்க யூடியூப்லேயே. அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன் சொல்கிறாங்க. கடைசியில் காசு கொடுத்துட்டு ஏமாறுறவங்க ஒருபாடு பேர் நம்ம தேடி வர்றாங்க. ஒருபாடு ஸ்தலங்கள் நின்று எங்களை தேடி வராங்க, ஊரில் இருந்தும் தேடி வராங்க. இவங்களெல்லாம் அழுகுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. அதுவும் ஒரு விஷயத்துக்கு இறங்கும் போதும் கட்டாயமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. நன்றி.